மகளை வர 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்த வா வாத்தியார் திரைப்படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா கொடுக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் கொடுத்தா தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கிற சமயத்தில் 21 கோடி ரூபாய் அவர் கொடுத்தா தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஞானவேல் ராஜா லாக்டவுன் திரைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக ஞானவேல் ராஜா அவர்கள் ப்ரொடக்ஷனில் லாக்டவுன் மற்றும் வா வாத்தியார் போன்ற 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. இந்த 2 படங்களுமே தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி பாலையாவோட அகாண்டா 12ஆம் தேதிக்கு தள்ளி போயிடுச்சு. அதுவே லீக் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் தள்ளி போயிடுச்சு. வர 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய ரெட்டத்தலை திரைப்படமும் தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது. போற போக பார்த்தா இப்போ படையப்பா ரீ-ரிலீஸ் ஆக போதுங்க. அந்த திரைப்படத்தை தான் எல்லாரும் பார்க்கணும் போல இருக்கு. கார்த்தி அவர்களோட வித்தியாசமான நடிப்பில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நலன் குமாரசாமி இயக்கக்கூடிய இந்த வா வாத்தியார் அப்படிங்கிற திரைப்படம் தள்ளி போனது கொஞ்சம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய சோகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமா நலன் குமாரசாமி இந்த திரைப்படத்தின் மூலியமாக ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. ஆனால் இந்த திரைப்படம் தள்ளி போயிட்டே இருக்குது. ஆக மொத்தத்தில் வா வாத்தியார் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரியலங்க. வர 12ஆம் தேதி 2 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஒன்று படையப்பா, இன்னொன்று நம்ம பாலையாவோட அகாண்டா 2. இந்த 2 திரைப்படங்களில் நீங்கள் எந்த திரைப்படத்துக்கு போக ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.